வணக்கம். வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல மஷ்ரூம் வச்சு தாங்க கிரேவி பண்ண போகிறோம். இந்த கிரேவி எல்லாத்து வீட்லையுமே நிறைய செய்வீங்க. அதாவது குழம்பு பண்ணியிருப்பீங்க, கிரேவி வச்சுருப்பீங்க, பிரியாணி அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு நான் வந்து வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு சிம்பிளாக பண்ணுறேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, புலாவு, கீ ரைஸ்க்கு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிச்ச இந்த மஷ்ரூம் கிரேவி தான் செய்ய போறேங்க. இந்த கிரேவி செய்யறதுக்கு நான் பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். செய்யறப்போ என்னென்ன அளவுன்னு சொல்றேங்க. இப்ப பாருங்க, அடுப்பு பற்ற வச்சு வடக்கல் வச்சுட்டோம். வடக்கல் சூடாகட்டும். நாம ஒரு 100 மில்லி கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ வந்து பெரிய வெங்காயம் வந்து பெருசாக ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது இந்த மாதிரி பாருங்கள், ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்திக்கலாம். இப்போது அதாவது இது வந்து தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றுறது இல்லைங்க. சும்மா வெங்காயம், தக்காளி, 5-6 மசாலா போடுறோம், அவ்வளோதாங்க. இது சீக்கிரமாக 5 நிமிஷத்துலேயே ஆயிரும் இந்த மஷ்ரூம். அதாவது இது மஷ்ரூம் பெப்பர் கிரேவிங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா 1 நிமிஷம் வதங்கிருச்சு. ஏன்னா பொடி பொடியாக வெட்டி இருக்கிறோம், சீக்கிரமாக எண்ணெயில் வதங்கிடும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை ஒரு எனக்கு சேர்த்திக்கலாங்க. அதோட வந்து இப்படி பொடி பொடியாக வெட்டி வச்சுக்கிற தக்காளி, இந்த தக்காளி ஒன்று சேர்த்திடலாம். இது வதங்கறதுக்கு ஒரு 2 உப்பு சேர்த்திடலாம். இது நல்லா வதங்கட்டுங்க. வதங்கறக்குள்ள நாம ஒரு பொடி ஒன்று அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, மிளகு 1 ஸ்பூனு, சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், சோம்பு 3/4 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இந்த 3ஐயும் வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இது வதங்கிட்டு இப்போ பாருங்க, அதையே நல்லா பவுடராக அரைச்சாச்சு. இதுவும் பாருங்க நல்லா பாதி அளவு நல்லா வணங்கிருச்சு. உப்பு போட்டிருந்தோம், பாதி அளவு வணங்கிருச்சு. இதுக்கு அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டோம். இதையும் நல்லா இப்படி கலந்து விட்டு 1 நிமிஷம் வதங்கட்டும். இதுக்கு அடுத்தது வந்து நாம் பொடியெல்லாம் சேர்த்திக்கலாம். பாருங்கள், இதுக்கு அடுத்தது மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க. ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கிறோம், பெப்பர் சேர்த்திக்கிறோம், அதனால மிளகாத்தூள் கம்மியாகவே போடுங்க. அதுக்கு அடுத்தது மல்லித்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நான் மிளகாத்தூள் வந்து அரை டேபிள் ஸ்பூன் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கட்டும். அடி பிடிச்சிக்கும், நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். அது ஒரு பச்சை வாசமெல்லாம் போயிருங்க. நம்ம வறுத்து தான் அரைக்கிறோம், இருந்தாலும் இப்போ தான் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கிடும். அப்புறம் நம்ம வந்து மஷ்ரூம் போட்டோம்னா அப்புறம் அதோட நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்துருங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு பாருங்கள். இதுக்கடுத்து வந்து நம்ம வந்து மஷ்ரூம் போட்டுடலாம்.
பாருங்கள், ரெண்டாக ரெண்டாக வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு பேக்கெட்டு தான் கிடச்சிது, அதனால் ஒரு பேக்கெட்டும் போட்டாச்சு. நீங்கள் 2 4 எப்படி வேணுமோ போட்டுக்குங்க. இப்படியே பரட்டி விடுங்க. நீங்கள் வந்து மஷ்ரூம்லேருந்து தண்ணி விடும், அதுலேயே வெந்துடும். தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இப்போ பாருங்கள், அடுப்பு கம்மியாக வச்சுட்டு ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். பாருங்கள், நல்லா ஆவி வருது. பாருங்கள் எப்படி ஆயிருக்கு பாருங்கள். கிரேவி நல்லா வெந்து நல்ல மசாலெல்லாம் காளானோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கிரேவி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா காளான் எவ்வளோ எத்தச்சோடு இருந்தது போடையில், இப்போல்லாம் வெந்து சுருங்கி சின்னதாகிடுச்சு பாருங்கள், சுருங்கிருச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப குட்டி குட்டி ஆயிடுச்சு பாருங்கள் காளான். அதாவது வெங்காயம் தக்காளி இந்த 3 பொடி போட்டோம்னாவே நல்ல கிரேவி கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். நல்ல இந்த காளானோட இந்த பச்சை மிளகா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதாவது நாம் பேக்கெட் மசாலாலாம் எதுவுமே போடலிங்க, வீட்டில் இருக்கிற 4-5 மசாலா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்ச பொடி போட்டுடலாம். அந்த 3 பொடியுமே போட்டுடலாம். இது கடைசியாக போட்டோம்னா வாசம் நல்லா இருக்குங்க, நல்லா காரம். இப்போ மிளகு வந்து முதலே போட்டோம்னா நல்லா காரம் இறங்கிடும். இப்போ கடைசியாக போடுங்க. இப்போ பாருங்கள், சோம்பு சீரகம் மிளகு வாசம் போட்ட உடனே நல்லா கபகபன் வாசம் வருது. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். ஏன்னா கேளான்கெல்லாம் ரொம்ப பிடிக்காது, அளவாக போடுங்க பார்த்துட்டு. ஒரு நிமிஷம் கழித்து நம்ம கொத்தமல்லி தழை போட்டுடலாம். பாருங்கள், எப்படி கிரேவி பக்கத்துக்கு வந்துருச்சு பாருங்க. இது இப்போ பாருங்கள், உப்பு எல்லாமே நல்லா கலந்து நல்லா கெட்டியாக வந்துருச்சு. நீங்கள் வேணுனாலும் கூட இன்னும் இப்போ வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்திக்கிங்க, ஆற கெட்டியாயிரும். நான் பாருங்கள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் சேர்த்திருக்கேன். நம்மளுக்கு கிரேவி வேணும்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதாவது நம்ம போய் கடையில் கேளான் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். கலரு வாசம் அது சூப்பராக இருக்குதுங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம 2 கொத்தமல்லி தழை மேலே போட்டுடலாம். அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட சிம்பிளாக டேஸ்டான நம்ம மஷ்ரூம் கிரேவி ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அதாவது ஒரு பேக்கெட் இருந்தால் ஒரு ஆளுக்கே பத்தாது, 2-3 பேக்கெட் போடணும். குழந்தைகள்லாம் இருந்ததுன்னா இது வடக்கல்லோடையே காலி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. டேஸ்ட்டு கலரு வாசம் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு 2-3 பேக்கெட் போட்டு செய்யுங்க. இப்போ நான் வந்து ஒரு பேக்கெட் அளவுக்கு தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை வந்து இன்னும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் அதிகம் பண்ணிக்கங்க.
மஷ்ரூம் கிரேவி வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ரொம்ப மசாலா ஐட்டம் எல்லாம் எதுவுமே இல்லைங்க. இது சாப்பிட்டாலும் வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. நீங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு பேக்கெட் இல்லை 4 பேக்கெட் போட்டு மறுபடியும் செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து வீட்டில் செய்யும்போது வேணால் பெப்பர் கூட இன்னும் கொஞ்சம் வேணும்னா அதையும் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா கூட கம்மி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஆனால் பச்சை மிளகா டேஸ்ட்டோட அந்த கிரேவி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வீட்லேயே சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு, பலகார ஐட்டம் எல்லாமே செஞ்சு தர்றேங்க. அதாவது ஃப்ரெஷ்ஷாக போட்டு தர பலகாரமெல்லாம் நீங்கள் ஒரு 1 வீக் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா, ஏன்னா முன்னாடி இருந்தே புக் பண்ணுறாங்க. ஒரு 1 வீக் முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டு அன்னைக்கு ஈவினிங்கே கொரியரு அனுப்பிச்சிட்றோம். இல்லை லோக்கலாக இருந்தால் ஈவினிங் வந்து கூட கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். என் பேர் வந்து மனோன்மணி, கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9952809354. இந்த கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.